அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் வந்து எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இந்த தேதிகளில் பிறந்தவங்களுடைய கேரக்டர் வந்து ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப சொகுசாக எந்த ஒரு விஷயத்தையும் வேலையே பண்ணாமல் அப்படியே ஜாலியாக அந்த மாதிரி வாழணும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கும். சிலர் வாழவும் செய்வாங்க. அதுவும் இவங்க பிறக்கும் போதே அந்த அமைப்பு வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. யாருக்கும் போய் அடிமையாக இருக்கிறதுன்றது இவங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க. சிலருக்கு வந்து கண்கள் ரொம்ப அழகாக இருக்கலாம். ஏதோ ஒரு வித அட்ராக்ஷன் அவங்கக்கிட்ட இருக்கும். சிலர் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க. நல்ல கல்வி தகுதி இருக்கலாம். இவங்களுக்கு அழகுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தங்களை அழகுபடுத்திக்கிறதுலையும் சரி, தங்க இருக்கக்கூடிய இடத்தை அழகுபடுத்திக்கிறதுலையும் சரி, எந்த ஒரு விஷயமும் நீட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங் அவங்களுக்கு இருக்கும். இவங்களுடைய மொத்த ப்ளஸும் மைனஸும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு, கவர்ச்சி தான். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வச்சு மற்றவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிவிடுவாங்க. அதுவே இவங்களுக்கு ஆபத்தாகவும் முடியலாம். ஆர்ட்ஸில் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். வயசானா கூட அழகாக தெரிவாங்க இந்த தேதிகளில் பிறந்திருக்கிறவங்க. இவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்றது வந்து இருந்துகிட்டே இருக்கலாம். தோற்று போகிறத பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இறங்குவாங்க. இமீடியட்டாக டக்குன்னு அந்த விஷயத்தில் போய் இறங்கிட மாட்டாங்க கண்ணை மூடிட்டு. அதே மாதிரி கடவுள் வழிபாடு, பூஜைகள் பண்ணுறது, இதில் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நேர்த்தியாக செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். அதை பண்ணவும் செய்வாங்க. இந்த தேதிகளில் பிறந்தவங்க வந்து ஈஸியாக மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணிவிடுவாங்க. ஒன்று அவங்களுடைய அழகு, தோற்றம், கவர்ச்சி ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு ஆட்டோமேட்டிக்காக சுற்றி இருக்கிறவங்க வந்து இவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து உண்டு. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இவங்களுக்கான கிரகம் வந்து சுக்கிரன் அப்படின்னு வரும். என்னோட இந்த பிண்டாஸ் பாய் சேனலில் ஒரு வீடியோ இருக்கும். அதாவது எந்த ராசிக்கு எந்த கடவுளை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து சுக்கிரன் அப்படின்றதுனால ரிஷபம், துலாம் இந்த காம்பினேஷனில் இருந்து சுக்கிரனும் பலமாக இருந்தது அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ சுக்கிரன் பலம் குறைவாக இருந்தது அப்படின்னா அந்த வழிபட வேண்டிய கடவுளை வந்து முறையாக வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. நன்றி.